கடன் பட்டு கஷ்டப்படுகிறீர்களா? கடன் தீரவே இல்லையா? இன்றைய பதிவில் 4 கடன் தீர்க்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை கூறுகிறேன். நிச்சயமாக இந்த மாதிரி வழிபாடு செய்தால் உங்கள் கடன்கள் தீருவது உறுதி. வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம். ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்றும் அருகில் உள்ள சிவபெருமான ஆலயத்துக்கு செல்லுங்கள். அங்குள்ள நந்திக்கு விபூதி அர்ச்சனை செய்யுங்கள். சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். சன்னதியில் உள்ள கால பைரவருக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்து வர நிச்சயமாக கடன் சுமைகள் குறையும். சீக்கிரமாக கடன் அடையும். கடன் தீர்வதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் காலை நேரத்தில் அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்துக்கு செல்லுங்கள். முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நெய் தீபம் ஏற்றி கோயிலை வழிபாடு செய்து கடன் தீர வேண்டிக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் கடனுடைய சிறு பகுதியையாவது அடைத்தால் நிச்சயமாக கடன்கள் அடையும், பிரச்சனை தீரும். கடன் தீர்வதற்கு அடுத்ததாக நம்ம சனிக்கிழமையில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பார்க்கலாம். ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். கால பைரவரை வழிபடுங்கள். வழிபாடு முடித்து ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுங்கள். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள். நிச்சயமாக கடன்கள் தீரும். அடுத்ததா கடன் தீர்ப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமையில் செய்யக்கூடிய ஒரு பரிகார முறையை பார்க்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு கால நேரத்தில், அதாவது மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் நரசிம்மர் ஆலயத்துக்கு சென்று பானகம் படைத்து, பானகம்னா வெல்லம் கலந்த தண்ணீர், பானகம் படைத்து நெய் தீபம் ஏற்றி நரசிம்மரை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக கடன்கள் தீரும். இதில் சந்தேகமே இல்லை. இன்றைய பதிவில் 4 பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். திங்கட்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரம், சனிக்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரம். 4மே செய்யணுமா அப்படின்னா தேவையில்லைங்க. ஏதாவது ஒரு பரிகாரத்தை மன உறுதியோட நம்பிக்கையோட தொடர்ந்து 9 வாரங்கள் செய்து வந்தால் நிச்சயமாக கடன்கள் தீரும். ஏன் 4 பரிகாரம் சொன்னேன்னா, உங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும். உங்களுக்கு எது சரிப்பட்டு வருமோ அந்த கிழமையில் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றதால தான் இந்த பதிவில் இப்படி சொல்லியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் என்னிடம் ஜாதகம் பார்க்கலாம். பொறுமையாக துல்லியமாக உங்களுக்கான ஜோதிட தீர்வுகளை சொல்ல காத்திருக்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9092120588. இந்த எண்ணிற்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பி காத்திருக்கலாம். நிச்சயமாக நானே ஃபோன் பண்ணி உங்களிடம் பேசுவேன். நல்ல ஜோதிட தீர்வுகளை கூறுவேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.